வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விளாக். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேட்டரோட வந்தோம். தேட்ரு பாயில் ஆகிட்டே இருக்குது, தண்ணி ஊற்றுறோம், லேடிட்டு இருக்குது. இங்கிறதோட காட்டுறோம், லேடிட்டு இருக்கு, தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டோமா, அப்படியே எங்க கூட தண்ணி ஊற்றினாலும் இந்த ஓரிங்லேருந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குது, தெரியுதா? சரன்னு லீக் ஆகுது. சரி, அப்படிங்க மேலே கட்டுறேன். லாக் பண்ணிவிட்டு ஓட்டுவோம், ஒரு 2 கால் ஓட்டுவோம், ஓட்டிகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஊற்றுனா அப்பயே அந்த தண்ணியெல்லாம் வெளியில் லீக் ஆகுதுடா. மீடியம்மு, அதாவது கிரீப்பர் இதில் தேர்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆர்பிஎம் 5 ஆர்பிஎத்தில் 1500 ஆர்பிஎத்தில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் இது டெம்பரேச்சர் மீட்டர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ ஹீட் ஆனாலும் அப்படியே தான் இருக்குது. டீசல் டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கிறேன். 5 ஆர்பிஎம் 16 ஆர்பிஎம் 5 ஆர்பிஎத்தில் ஓடுது. செனப்பக்காடு ஸ்பீக்கர் தேடுது, அவுட்லாம் இருக்குது. வண்டிக்கு எந்த லோடுமே இல்லை, ஆனால் வண்டி பாயில் ஆகுது சீக்கிரம். இப்போ மொத்தமாகவே 1 2 ஒரு 3 ரவுண்டு தான் ஓட்டி இருக்கிறோம் வந்ததுலேருந்து. அதுக்கே வண்டி பாயில் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுதுன்ட்டு. டெம்பரேச்சரும் ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு. ரேடியேட்டர் பாயில் ஆகிட்டே இருக்குது. அந்த கிரீப்பு லொக்கேட்டர் ஆஃப் பண்ணணும். இல்லை ஒரு 2 நிமிஷம் ஓடிட்டோம். அப்படியே ஆஃப் பண்ணோம்னா இன்ஜின் பிடிக்கும் ஃபுல் ஹீட்டுக்கு. டெம்பரேச்சர் தான் ஃபுல்லாக அந்த எச்சிக்கே போய் நின்றுட்டான். ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டுன்ட்டு வண்டி ஸ்லோ ஸ்பீடு ஓட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிட்டு கழட்டி லேடிட்டுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வர வண்டிக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் இதேமாரி பஞ்சாயத்து. ஒன்றா இன்ஜின் சீஸ் ஆகணும், இல்லை லேடிட்ரு சீஸ் ஆகணும். லேடிட்ரு இதாகி பார்க்காத ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா டெம்பரேச்சர் ஃபுல்லாக ஹீட் ஆகி அப்புறம் செத்துருவான். அது டீசல் ஆட்டுது, அதுவும் தண்ணியாக தான் வந்துருக்கும். ஃபேனில் அடிக்குதுல்ல, ஃபேனில் அடிச்சு எப்படி புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்குது. இதில் இந்த லாக் அப்படி அழுத்தி பிடி, நான் கீழே இழுத்துக்கிறேன். எல்லாம் தண்ணி ஏறிடுச்சு. இன்னொரு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு எதுவும் தொட முடியாது. இப்படி ஆகி கொண்டு இருக்கிறது நாம் ஓட்டும் வண்டியெல்லாம். புசு 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 புசுன்னு போகுது. லேடிட்ரு ரொம்ப பாயில் ஆகுதா இல்லை என்ன போயிடுச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் லேடிட்ரு பாயில் ஆகி தான் அது போகுது.
புஷ்ஷுன்னு இந்த கேப்லேயே போகுது. சோப்பா கேன் 5 லிட்டர் கேனில் வண்டியிலேயே கேனை வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்குது. சாயங்காமல் நான் அந்த பாயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூடாக இருக்கா? சூடாக இருக்கு கோவிந்தா. ஒரு பயம்தான். உள்ள ஒன்றுமே இல்லை. சரி ரைட்டு, சரி தண்ணி தான் ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டா? லேடிட்டு போனதுனால அப்படியே இல்லை, ஏதோ கேஸ் கட்டுக்குது போயிடுச்சான்னு தெரியலையா. வண்டி அங்கே பேனட்டை தூக்கிட்டு நிற்கிது. வண்டி லேடிட்டுருக்கு தண்ணி பிடிக்க. இங்கே வந்து தான் பிடிச்சிட்டு போகணும். 4 சுற்று ஓட்டுறது. போய் 5 லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டு வருது. 5 லிட்டரு இது பிடிக்கும். 5 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் பற்ற மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து பொழுதா வரைக்கும் எனக்கு நடராஜா சர்வீஸ் தான் நினைக்கிறேன். என்ன வரைக்கும்பா வெறும் தண்ணியாக பிடிச்சி தண்ணி இறங்கி இறங்கி வந்து அதை நீக்கி விட்டு தண்ணி ஊற்றி ஓட்டுறது எரிச்சலாக இருக்குது. கம்முன்னு வேறு ஏதாவது வேலைக்கு கூட போயிருக்கலாம் மாட்டேங்குது. விற்கிதுன்னா ஓட்டவே கூடாது. ஆக்சுவலாக ஓட்டு 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 அர்ஜென்ட்டுன்னு ஓட்ட விட்றாங்க. தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே குறுக்க போந்து போகலாம். வண்டி அங்கே நிற்கிது. தென்னை மரம்லாம் நான் தான் டில்லரில் ரவுண்டு கட்டினேன். அப்படியே இருக்குது. பரவாயில்ல. கிட்டத்தட்ட இது ஒரு 3 ஏக்கராவுக்கு மேலே வரும். ஆனால் இன்றைக்கி ஓட்டுறதுக்குள்ளே எனக்கு டங்குவாக கால்ட்டு போகுது. அது வேணால் தெரியுது. லைட் நம்ம ஊற்றிட்டோமா, இது இறங்குறதுக்குள்ளே டப்புன்னு போட்டு லாக் பண்ணியாச்சு. தண்ணி வருதா? லாக் பண்ணால் டப்புன்னு ஏர் லாக் ஆகுது. தண்ணி வரல. மீட்டர் போட்டு பார்க்கலாம். மீட்டர் பாதிக்குதா? பேண்ட்டை சாத்திட்டு பேண்ட்டை சாத்தியாச்சா? ஏறியாச்சா? வண்டி சாவி போடுறேன். அப்படியே இறக்குது. பாருங்க டெம்பரேச்சர் மீட்டர் எப்படி இறங்கிருச்சு. அது ரொம்ப நேரத்துக்குலாம் வராது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு தாங்குச்சுன்னா இது ஒரு 20 நிமிஷத்துக்கு தாங்குது. அவ்வளோதான். அப்பா ஒரு நாள்
நாளைக்கு எத்தனை டைம் தான் தண்ணி ஊற்றி தேடிட்டு ஓடுறதோ. மறுபடியும் பாயில் ஆகி வச்சா போயிட்டான். ஸோ அப்பா என்னடா புசுனே சவுண்ட் வருது. இதுலேருந்தாப்பா புஷ்ஷுன்னு வருது. இதுலேருந்து வருது கீழா இங்கேருந்து வரபடி லேடிகிட்ட திறந்தோம் மூஞ்சி கிஞ்செல்லாம் ஈடு கிளம்பிடும். ஏன்டா இன்னைக்கு டிரைவராக வந்தங்கிற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வைக்கிறாங்களே. சொந்த வண்டி தான் சரி பண்ணுறதுன்னா வாடகைக்கு டிரைவராக வந்தாலுமா. ஸோ அப்பா டைமு 1:25 எல்லாம் லஞ்சுக்கே போயிட்டாங்க. இந்த வண்டி என்னதான் பிரச்சனை, எது போய் தொலைஞ்சதுன்னே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தாச்சு. எல்லாம் லேடிட்டெல்லாம் கூல் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி விடுவோம். தண்ணி இறங்குள்ளேயே டாப்னு மூடி போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். டோரு லாக் ஆயிடுச்சு. கேனை தூக்கி இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் ஏற முடியாது, கம்பி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஏறிக்க வேண்டியதுதான். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் தான் டெம்பரேச்சர் ஏறி இறங்குமோ. பெட்ரோல் மீட்ரு டீசல் மீட்ரு வேலை செய்யுது தெரியுதா. டெம்பரேச்சர் மீட்டர் லைட்டாக இருந்துருச்சு, அப்படியே ஆஃப் பண்ணி. இதுதான் நார்மல் டெம்பரேச்சரு.
பொறுமையாக ஓட்ட ஆரம்பிக்கலாம். எப்படியா இருந்தாலும் இன்னொரு அரை மணி நேரத்துக்கு ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜின் சுத்தமாக கூல் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஓட்டி முடிச்சிடலாம். திருப்பி 2 டைம் வந்து லேடிட்டுருக்கு. அதேமாரி தண்ணி ஊற்றி விட்டேன். 2 டைம் முன்னாடி எதுவும் தெரியல. லோ கரண்டில் ஓடுது. 5 RPM சேர்த்து வைக்கலாம். லிவர் 2 லிவருங்க ஃபுல்லாக இறங்கிட்டேன். 3/2 இறங்கி பார்க்கலாம் இப்படிதான் ஓடுது. சூப்பராக இருக்குது. அப்படியே மாவாட்ட முடியும். கொஞ்சம் திருப்பி இல்லைன்னா உள்ளேயே வரும். தண்ணி குடிக்கிறது வெளியே வச்சுட்டேன். அதுதான் பாயில் உள்ள எடுத்து என்ன அடிக்க பார்க்கணும். தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளே உட்காந்து ஓட்டுற ஃபீல் வராது. நம்ம உள்ளேயே ஏறி இதெல்லாம் உட்காந்துக்கலாம். காடு ஓட்டியாச்சு. காடு இல்லை, முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மணி நேரம் ஓடும் அதிகபட்சம், அவ்வளோதான். ஆனால் காலையிலேருந்து எனக்கு ஒரு வழி பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 டைமுக்கு மேலே தண்ணி ஊற்றிருப்பேன். இன்னும் அடுத்த லோடு கரெக்டாக ரெடியில் இருக்குது. கடைசி ஒரே ஒரு கால் ஓட்டினா வீட்டுக்கு போகலாம். பொங்கிட்டான். ஓ அப்பா, இவனுக்கெல்லாம் நேரங்காலமே தெரியாதா? இது வேறு பேங்க் ஓப்பன் பண்ண முடியாதா? துப்புறானா எல்லாம் வடிஞ்சிட்டு எல்லாம் ஊற்றுறான் ஏகத்துக்கும். எண்ணார் நின்று தண்ணியை ஊற்றி நான் எடுத்து இந்த ஒரு காலை ஓட்டி போகிறதுக்கே 7 மணியாட்ட வண்டி விடுவான் நாட்டுக்குது. இல்லை எனக்குனே வந்து சேருது பார் வண்டியெல்லாம். பக்கமாக காடு எல்லாமே முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது இன்னொரு 2 மணி நேரம் ஓடும், அவ்வளோதான். லோக்கல் மெக்கானிக் வந்து இந்த வண்டி பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்து கம்பெனி மெக்கானிக்காக கூப்பிட்டு கம்பெனி சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால தான் இது மாற்றாத விட்டுருக்குறாங்க. மாற்றாத விட்டாங்க ரைட்டு. ஆனால் இந்த மாற்றாதையும் இப்படியே பாயிலாகி காடு ஓட்டணும், இன்றைக்கே ஓட்டணும் வந்தே தீரணுன்னா என்ன தான் பண்ணுறது? சரி வந்தாச்சு. இன்றைக்கி எப்படியோ ஒரு லைன் வண்டியாச்சு. சூடாக இருக்கே. கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணியும் அரகானுக்கு நடக்குது.
மூடிருச்சே. மூடி 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 மூடி. டக்குன்னு கேனை வச்சுட்டு லாக் ஆகிட்டான். சொங்கின்னு ஏறிக்கிறானா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கலாம். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் நான் ஓட்டிடுவேன். ஒரே ஒரு கால் இதை ஓடிட்டுனா கொண்டாந்து அந்த நேரம் வண்டியை நிறுத்திட்டு வீடு கிளம்பிடலாம். அப்பயே மணி பார்த்தீங்கன்னா 5:50, 6 மணி ஆச்சு. 5:30க்கே வேலை முடிச்சிடும். சரி, நாத்தான் இருக்கிறதெல்லாம் ஓட்டி விட்டு போயிடலாம். கையோட கரெக்டாக கம்பத்தோட ஒரு ஒழுங்குக்கு ஓட்டலாம் அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். டெம்பரேச்சர் அப்படியே இறங்கியிருக்கேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மடையே இருக்குது. மறைந்து கொண்டே இருக்கிறார். மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான், நம்மளுடைய டைமிங்க்கு பக்கமாக நெருங்கிட்டோம். அவ்வளோதான், ஓட்டி முடிச்சாச்சு. நம்ம கிளம்பலாம். வண்டி இங்கேயே நின்றுட்டு போகுது. காலைல வந்து நான் வரேன்னா அதுக்குள்ளே பாயில் ஆகிடுச்சு. ஆமாம், ஆர்விங் கொஞ்சம் ரேஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணணும். இல்லை இன்ஜினுக்கு பிடிச்சி நிற்கும். டெய்லி இன்ன வரைக்கும் ஓடினதுக்கு அப்படியே இன்ஜின் அப்படியே சூட்டுக்கு பிடிச்சி நிற்கும் பிரிஸ்டனு. அதனால் கொஞ்சம் ரேஸ் பண்ணி நிறுத்தணும். காலைல வந்து லேடிட்டுருக்கு, தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு தான் பாதி தான் காடு இருக்குது. மீதி எல்லாமே ஓட்டியாச்சு. அவ்வளோதான், இன்றைய வீடியோ இதோட முடிந்தது. பைக்கு அங்கே மேலே நிற்கிது. அது நான் பைக்குக்கு போகிறதுக்கே இன்னும் 1/2 கிலோமீட்டருக்கு நடக்கணும். சரி, நான் இன்றைய வீடியோ அவ்வளோதான் முடிந்தது. நான் நாளைக்கு வேணால், நாளைக்கு நான் வரேன்னா எங்கள் டேடி வர்றாருன்னு தெரில. நாளைக்கு வந்தால் நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்.